அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை இரவு செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம். கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும்? கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது. அப்போது விமான விபத்தில் 140 பேர் மரணமடைந்தார்கள். இதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள். கடலுக்கடியில் பூமி வெடிப்பு, பூகம்பம், எரிமலை வெடிப்பு உண்டாகும். விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும். காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும். பெட்ரோல் பங்க், சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். பொதுமக்களுக்கு நாய், தேள், போரான், பாம்பு கடிக்கு ஆளாவார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். செப்டிக் டேங்க், பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷவாயு தாக்கம். ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள், கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பிகளிடையே, அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும். தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி மக்கள் அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள். பெண்களுக்கு கணவரால், ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும். செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பலாபலன்கள் விரிவாக காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். இதுவரை 5வது வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் மாசி மாதம் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கு வருகிறார். மாசி மாதம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு 6வது வீட்டில் 6 கிரக கூட்டணி நிகழப்போகிறது. சூரியன், சுக்கிரன், சனி, புதன் 4 கிரகங்கள் ராகுவை விட்டு விலகி விடுகிறார்கள். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் இணைவு. கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு செவ்வாய் இணைவு இருக்கும்போது வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறையே நீங்கும். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். போட்டி பொறாமல், பகையாளி, எதிரிகள் தொல்லை நீங்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக, பல மாதங்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே ராகு செவ்வாய் இணைவு அடுத்த 40 நாட்கள் பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு சம்பாத்தியம், வருமானம் கன்னிராசி என்பதற்கு உயரப் போகிறது. 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். உறவுகளிடம் நல்ல அந்நியோன்யம் ஏற்படும். 6வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 9வது வீட்டை பார்வை செய்யும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம்,
சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கோவில் கட்டுமானம், கும்பாபிஷேகம், திருவிழா போன்ற சுபகாரியங்களுக்கு பண உதவிகள் செய்வீர்கள். கன்னிராசிக்கு 12வது வீட்டையும் கன்னிராசியும் 6வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்து பார்வை செய்ய போகிறார். வீட்டுக்கு தேவையான புதிய வசதி வாய்ப்புகள், பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பணம் செலவாகும். 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. மனக்கவலைகள் நீங்கி புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பதற்கு வெற்றியாகும். முயற்சி செய்யலாம். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செவ்வாய் ராகு இணைவு கன்னிராசி என்பதற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்குகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தள்ளுபடியாகும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கடன் எவ்வளவு இருந்தாலும் கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு இணைவு பெண்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கும். காளியம்மன், மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாடு செய்வது பெண்களுக்கு உகந்தது. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.